அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேடிஸ் கதைக்கிறேன். இந்த வீடியோவிலே ஜனவரி தொடக்கம் நவம்பர் வரை இந்த கீபெக்கினுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எவ்வாறு இருந்துள்ளது என்பதை பற்றி நான் உங்களுக்கு இந்த அப்டேட்டை தரலாம் என்று இருக்கின்றேன். அதாவது எங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆண்டாகவே இந்த கீபெக் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இருந்திருக்கின்றது. பிரைஸ்கள் கூடியிருக்கின்றன. அதே போன்று சேல்ஸும் கூடியிருக்கின்றது. நாங்கள் சிங்கிள் ஃபேமிலி ஹோமை பார்ப்போமாக இருந்தால் சேல்ஸ் வந்து 9% கூடியிருக்கின்றது. அதாவது 2024க்கும் 2025க்கும் இடையிலேயே 9% சேல்ஸ் கூடியிருக்கின்றது. அதாவது 2024லே 20,785 ஹோம்ஸ் சோல்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2025லே 22,623 ஹோம்ஸ் சோல்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது இந்த நவம்பர் வரை. அதே போன்று நாங்கள் கொண்டோமினியத்தை பார்ப்போமாக இருந்தால் சேல்ஸ் வந்து 7% கூடியிருக்கின்றது. அதாவது 2024ல 15,796 கொண்டோமினியம் சோல்ட் ஆயிருக்கின்றது. ஆனால் 2025ல 16,939 கொண்டோமினியம் சோல்ட் ஆயிருக்கின்றது. ஆனால் பிரைஸிலே 4% கூடியிருக்கின்றது. சிங்கிள் ஃபேமிலி ஹோமினுடைய பிரைஸ் வந்து 8% கூடியிருக்கின்றது. கொண்டோமினியத்தினுடைய சேல்ஸ் வந்து 4% கூடியிருக்கின்றது. இங்கே பெரிய மாற்றம் எங்கே நடந்திருக்கின்றன்னு சொன்னால் இந்த கிபெக்கில் எங்களுக்கு அந்த மல்டிப்ளெக்ஸ் சிஸ்டம் இருக்குது. ரெசிடென்சியல் மல்டிப்ளெக்ஸ் சிஸ்டத்திலே 2 to 5 பிளெக்ஸ் அந்த ரெசிடென்சியல் மல்டிப்ளெக்ஸ்களுடைய ப்ரைஸ் வந்து 8% கூடியிருக்கிறது 2024க்கும் 2025க்கும் இடையிலே. அந்த சோல்ட் ப்ராப்பர்ட்டியினுடைய ரேஞ்சும் வந்து 19% கூடியிருக்கின்றது. அதாவது 2024லே 3,892 ரெசிடென்சியல் மல்டிப்ளெக்ஸ் சோல்ட் ஆகிருக்கின்றது. 2025 இந்த நவம்பர் வரைக்கும் 4,617 ப்ராப்பர்ட்டி சோல்ட் ஆகிருக்கின்றது. அதாவது 19% சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கின்றது. இன்னும் டிசம்பர் மாதத்தினுடைய இது வரும்பொழுது இன்னும் அதிகமாகத்தான் இந்த பெர்சன்டேஜ் கூடும். அதாவது ஆல்ரெடி 19% இந்த மல்டிப்ளெக்ஸ்லே கூடியிருக்கின்றது சேல்ஸ். அதனுடைய ப்ரைஸ் வந்து 8% கூடியிருக்கின்றது. எதற்காக இந்த மல்டிப்ளெக்ஸ் அதிகம் கூடியிருக்கின்றது சொன்னால் அதிகமான பையர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் எல்லாம், அதாவது தாங்கள் ஒரு ஃப்ளோரில் இருந்து கண்டு மற்ற ஃப்ளோரில் இருந்து ரெண்டலை கலெக்ட் பண்ணி தங்களுடைய எக்ஸ்பென்ஸை பே பண்ணுவதற்காக அதிகம் இந்த மல்டிப்ளெக்ஸை பார்ப்பார்கள். தங்களுடைய அந்த எக்கனாமிக்கலாக வாழ்வதற்காக அந்த மல்டிப்ளெக்ஸில் ரெண்ட் கலெக்ட் பண்ண, அதாவது டூப்ளெக்ஸ் ஒன்றை வேண்டினால் நீங்கள் மேல் ஃப்ளோரையும் அல்லது பேஸ்மெண்ட்டையும் ரெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அல்லது ட்ரிப்ளெக்ஸை வேண்டினால் அதில் 2 அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு 4 பிளெக்ஸை வேண்டும் பொழுது உங்களுக்கு ஒரு 3 அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணி ஒரு ஃப்ளோரில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று 5 பிளெக்ஸை வேண்டினால் ஒரு ஃப்ளோரில் இருந்து கொண்டு 4 அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் அதனால் அந்த ஒரு 1.5 மில்லியனுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு தனி வீட்டை வேண்டுவதை விட 1.5 மில்லியனுக்கு நாங்கள் ஒரு 5 பிளெக்ஸ் வேண்டும் பொழுது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வருகின்றது. அதனால் அந்த எங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து குறைவாக இருக்கின்றது. அது 2 பிளெக்ஸ் இருந்தான, ட்ரிப்ளெக்ஸ் இருந்தான, 4 பிளெக்ஸ் இருந்தால், 5 பிளெக்ஸ் இருந்தான, இதிலே இந்த நாங்கள் பே பண்ணும் இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸை நாங்கள் சேவ் பண்ணலாம். ஏனென்றால் டெனாண்டிடமிருந்து நாங்கள் ரெண்டை கலெக்ட் பண்ணும் பொழுது நாங்கள் அந்த எக்ஸ்பென்ஸை சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். தனி வீட்டிற்கு நீங்கள் தான் மொத்தமாக பே பண்ண வேண்டும். தனி வீட்டிலே கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கலாம். டெனானுடைய பிரச்சனைகள் எந்த ஒரு இதுவும் இருக்காது. இங்கே வந்து எக்கனாமிக்கலாகவும் எங்களுடைய மோன்ட்ரியல் செக்டருக்குள்ளே, அதாவது இந்த நல்ல பெஸ்ட் லொக்கேஷனுக்குள்ளே வேண்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் இந்த 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கின்றது இந்த மல்டிப்ளெக்ஸ்லே. நீங்கள் அடுத்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டிலே நீங்கள் ஒரு வீட்டை வாங்கவோ அல்லது விற்கவோ இருப்பீர்களாக இருந்தால் இந்த டிசம்பர் இந்த கொலுடே சீசனிலே என்னை வந்து சந்தித்து, அதாவது உங்களுக்குரிய அந்த ப்ரீப்ரேஷனை செய்யும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன். என்றால் நீங்கள் பொதுவாக அனைவரும் ஒரு வீட்டை வாங்கவோ விற்கவோ நினைத்தவுடன் அதை உடனே செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள். ஆனால் உங்களுக்குரிய ஒரு ப்ரீப்ரேஷன் இருந்தால் அது உங்களுக்கு அதனால் பல அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வீட்டை விற்க போகின்றீர்கள் சொன்னால் அந்த வீட்டிற்குரிய சிறு சிறு வேலைகளை செய்து அந்த வீட்டை நாங்கள் வந்து பார்த்து நாங்கள் அதை என்ன ஒரு சின்ன அப்டேட் செய்யோ அல்லது நாங்கள் சொல்லும் அந்த விடயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த வீட்டை நாங்கள் ஒரு சிறந்த விலைக்கு விற்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நீங்கள் ஒரு வீட்டை வாங்குவதற்காக இருந்தால் உங்களுக்கு என்ன விலைக்கு மோர்ட்கேஜ் குவாலிஃபை பண்ணலாம், நீங்கள் அதற்குரிய என்ன ஸ்டெப்ஸை செய்ய வேண்டும், நீங்கள் எவ்வளவு டவுன் பேமெண்ட்டை போட வேண்டும், உங்கள் கிரெடிட்டை எவ்வாறு வச்சிருக்க வேண்டும், இது முதற்கொண்டு உங்களுடைய அத்தனை விடயத்தையும் நாங்கள் ஏற்கனவே பேசி உங்களுடன் கதைத்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு பிடித்த வீட்டை நாங்கள் அடுத்த வருடம் பார்க்கும் பொழுது உடனடியாக வாங்கக்கூடியதாக இருக்கும். நான் அடிக்கடி ஆட்கள் எல்லோருக்கும் சொல்லுவேன், நீங்கள் வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ இருந்தால் ஒரு சில மாதங்களுக்கு முதல் என்னை சந்தித்து உங்களுடைய அந்த ப்ரீப்பரேஷனை செய்து கொள்ளுங்கள். ப்ரீப்பரேஷனை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வீட்டு வாங்குவதோ விற்பதற்குரிய அந்த விடயம் இலகுவாக நடைபெறும். அதை விட லாபமாகவும் உங்களுக்கு இருக்கும். அந்த ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது
நீங்கள் ஒரு வீட்டை வாங்கவோ, விற்கவோ அல்லது உங்களுடைய மோர்ட்கேஜ் ரினியூவலுக்கு வருதோ 2026லோ அல்லது மோர்ட்கேஜ் ரினியூவலுக்கு வருதோ அல்லது ஒரு ரீஃபைனான்ஸ் பண்ணி உங்களுடைய டெப்ட்டை பே பண்ண வேண்டுமோ, அல்லது ஒரு ரீஃபைனான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மல்டிப்ளெக்ஸ் வாங்க வேணுமா இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். எனது தொலைபேசி இலக்கம் 514-961-8141. இந்த குளோடே சீசனுக்குள்ளே நாங்கள் அடுத்த 2 கிழமைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு இலவாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை கலந்தாலோசிக்க வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து சந்தித்து அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.